நான் ஊபர் பிக்கப் எடுத்தேன். ஊபரில் ஒரு கஸ்டமர் பிக்கப் எடுத்தேன். அவங்க அரும்பாவத்தில் பிக்கப் எடுத்து அண்ணா நகரில் ட்ராப் பண்ணாங்க. அவங்க தான் மிஸ் பண்ணிட்டுறாங்க பைக்கு. கோல்டு அந்த பேகு ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் சாப்பிட்டு தட்டு வைக்கிறதா பின்னாடி வச்சேன். அப்போ ஒரு பேக் ஒன்று பார்த்தேன். பேக் பார்க்கும்போது தான் பார்க்க சரி இந்த என்ன பேக்குன்னு தெரியலையே, யாருது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு பார்த்து யூட்டர்ன் பண்ண ஒரு பிசி பேட்ரோல் வந்துச்சு. அங்கே எஸ்ஐ சாரும் பிசி ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வந்து ஒன்றும் பதட்டப்படாதப்பா யாருக்கு செக் பண்ணி கொடுக்கலான்ட்டு எடுத்து பார்த்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு கடைசியாக ட்ராப் பண்ண கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நேராக போய் பார்த்து பேசுகிறோம். அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு சார் வாங்கலை பேசிட்டு ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க. ஸ்டேஷனை வச்சு பார்த்து அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க சார். அவ்வளோதான் நடந்தாங்க. நகையை ஃபஸ்ட்டு எனக்கு நகையே வாங்க பார்க்கவே இல்லைங்களே. நகையை பார்த்தா தான் நமக்கு ஃபஸ்ட் நகையை நான் பார்க்கல. பேகாக இருந்துச்சு, பேக் கொண்டு போய் கொடுத்துடணுன்ற விஷயம் தான் நமக்கு தோணுச்சு. நகையை கொடுத்துருச்சு. இல்லை அங்கே பார்க்கல, அங்கே சார் முன்னாடி பார்க்கும்போது பார்த்தேன் நான் நகைன்ற மேட்டர். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நகையாக இருக்கணும்னு. சரி சார் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சார் எஸ்ஐ சாரும் பிசி தான் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. K4 போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க K4 போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம். அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, ரொம்ப நன்றி சொன்னாங்க. நல்லபடியாக பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. பேக் விட்டதே அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க பேக் விட்டது தெரியும். நான் பேக்கை கொண்டு போய் போலீஸ்காரருக்கு எஸ்ஐகிட்ட சொல்லி அவருக்கு தெரிஞ்சு நாங்கள் போய் விசாரிக்க வரைக்குமே அவங்க கன்ஃபர்மேஷன் ஆகல. பேக் விட்டதே அவங்களுக்கு தெரியாது. சார் தான் அவங்க போய் பேசி அவங்ககிட்ட பேசி உங்கள் நகையா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க.